வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களே, நேற்றைய பதிவிலே சுடரும் பொன் போல் ஒளிவிடும் சுடரும், அதாவது பவுன் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹீட் பண்ணி சுத்தப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய ஒளிரும் தன்மை அதிகப்படும். அது மாதிரி துன்பம் சுட நோக்கிருப்பவருக்கு. அப்போ நீ தவம் செய்ய 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 உன்னுடைய பதிவுகள் அனைத்தும் சுத்தமாகி நல்ல ஒரு மனநிலையை அடைவாய். இது அப்படி இல்லைன்னா, அப்படி தவம் ஒழுங்காக செய்யலைன்னா இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பெற நோலாதவர். அதாவது அந்த மாதிரி இருந்தால் தான் உன்னால் தவம் முறையாக செய்ய முடியும் அப்படின்ற விஷயத்தை முன்னைய குரலிலே நமக்கு தெளிவாக விளக்கினார் திருவள்ளுவர். அடுத்ததாக அந்த மாதிரி நல்ல தவக்கலை பழகி 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 அதனுடைய தவ வல்லமை அதிகமாகி தன்னுடைய உயிர்நிலையும் இறைநிலையும் ஒன்றே மற்றும் எல்லா உயிரினங்களிலும் உள்ள அனைத்து உயிர்நிலையும் ஒன்றே. அப்போ அதுவும் இறைநிலையால் இயக்கப்படுகிற ஒரு உடல்நிலை, நாமும் ஒரு இறைநிலையால் இயக்கப்படுகிற ஒரு உடல்நிலை. அப்போ அதுக்கு அந்த உயிர் வேற, விலங்கினத்திலோ மற்ற புழு பூச்சி மற்ற வகையிலோ இருக்கக்கூடிய உயிரானது வேறு, நம்மக்கிட்ட இருக்கிற உயிர் வேறு அப்படின்ற விஷயம் ஒன்றும் இல்லை. ரெண்டும் எல்லாம் ஒன்று தான். எல்லா உயிர்களிடத்தும் இருக்கக்கூடிய அந்த உயிராற்றலின் நிலை இறைநிலையால் உருவாக்கப்பட்டது. அதனால் எல்லா உயிரிடத்தும் இறைநிலை தான் இயக்கப்படுகிறது அப்படின்ற உண்மையை தெரிஞ்சிக்கினா, அப்போ எல்லா உயிரிடத்திலும் நம்முயிர் போல்தான் அனைத்து உயிர்களும் என்ற நிலை உண்மை உணர்ந்து எல்லா உயிரிடத்திலும் அன்பு செலுத்த முடியும். அப்போ தன்னுயிர் போல்தான் எல்லா உயிர்களும், அதை எந்த வகையிலும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு எண்ணம் வரும். அப்போ என்ன ஆகும், எல்லா உயிரினமும் நம்மளை பார்த்து, அப்பா சாமி எங்களை ஒன்றும் செய்யலைப்பா நீ, அதனால் நீ எந்த காலத்துக்கு நல்லா இரு அப்படின்னு எல்லா உயிரினமும் நம்மளை வாழ்த்துமா. அப்போ தவம் ஒழுங்காக செய்யலைன்னா அந்த உயிரை பற்றி உனக்கு உண்மை தெரியாது. அதனால் உயிரினங்கள் அனைத்தும் நம்மளை பார்த்து பயப்படும். எப்பா என் வராண்டா சாமி நம்மளை ஒழிச்சிடுவான் அப்படின்ற மாதிரி. அப்போ பயப்படணும் போது அந்த இறைநிலை ஒழுங்காக உணர முடியல அப்படின்ற மாதிரி அடுத்த குறளில் வராரு திருவள்ளுவர். தன்னுயிர்தான் அறம் பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். இந்த குறள் நல்லா பாருங்கள். இதுதான் நம்ம என்ன விளக்கம் சொன்னோம். அதாவது தன்னுயிர் தான் அறம் பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். அதாவது தன்னுயிர் நிலை, அந்த இறைநிலை உணர்வை சரியாக புரிஞ்சுக்கினேன். அந்த இறையாற்றலால் தான் இயக்கப்படுகிறது நம்ம உயிராற்றல். அப்போ எந்த உயிரினத்துக்கும் நாம் தீங்கு செய்யாது இருந்தோம்னா அந்த இறைநிலைக்கே தீங்கு செய்யாத ஒரு இறைநிலை வழியிலேயே நம் வாழ்க்கையை நடத்துகிறோம் என்ற நிலை. அதாவது தன் உயிர் அந்த இறைநிலையால் இயக்கப்படுகிறது. ஏனைய உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அந்த இறைநிலையால் தான் இயக்கப்படுகிறது. அப்போ அதற்கு நமக்கு என்ன உணர்வு இருக்குதோ எல்லா உயிரினத்துக்கும் அந்த உணர்வு தான் அந்த இறைநிலையினுடைய பக்குவம் எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி எல்லா உயிரினமும் தன் உயிர் மாதிரி தான். அப்போ தனக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம எப்படி உணர்கிறோமோ அதே மாதிரி தான் எல்லா உயிரினங்களும் தன்னுடைய நிலையை உணரும் அப்படின்ற நிலை நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிடுச்சாவே. அப்போ அடுத்த உயிரினத்தை நம்ம ஏதாவது சித்திரவதை பண்ணுவோமா, இல்லை ஏதாவது அடிப்போமா, இல்லை அடுத்த உயிரினங்களை அழிப்போமா, அந்த மனசு வராதல்ல. அப்போ எல்லா உயிரினமும் வாழறதுக்கு வழி வந்துடும், தானாகவே வழி வந்துடும். அப்போ தன் உயிர் போல் எல்லா உயிரும் நம்ம பார்த்தோம்னா அது வாழ ஆரம்பிச்சிடும்.
அதுக்கு ஒன்றும் உதவ வேண்டிய அவசியம் இல்லை. அது பிரச்சனை பண்ணாத, அதுக்கு இடைஞ்சல் இல்லாத இருந்தால் போதும் நமக்கு. அது தானாகவே வளரும். அப்போ அது தானாக வளரும்போது அது என்ன நினைக்கும், அப்பா நம்மளை ஒன்றும் செய்யலை, சரி அவனும் நாமளும் எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற நிலை உணர்ந்து என்ன பண்ணுவோம், எல்லா உயிரும் பார்த்து சாமி நல்லா இரு, நீ எங்களை தொந்தரவு பண்ணுறதுக்குன்னே மனித இனம் வந்தீங்க, இப்போ அந்த உண்மை இறைநிலை உண்மை தெரிஞ்சுக்கின்னு எங்களை கொஞ்சம் வாழ விடுறீங்க, அதனால் எல்லா உயிரினமும் கை தூக்கி வாழ்க வளமுடன் நல்லா இரு, நாங்களும் வளர்கிறோம் அப்படின்னு சொல்லுமா. அதனால் இந்த மாதிரியான உயிர்நிலையை தன்னுடைய அதாவது தன்னுயிர் தான் அறப்பெற்றானை. அப்போ இந்த முறையான உயிராற்றல் இயங்கும் வெறுத்த எல்லா உயிர்களிடத்தும் இதே மாதிரி தான், இந்த முறையில் தான் உயிராற்றல் இயங்குது அப்படின்ற முறையை நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு எந்த பிரச்சனையும் வராத நம்ம மனசு பார்த்துக்குவோம். அந்த நிலையில் இப்போ நம்மளை பார்த்து மற்ற பயப்படுற உயிரினங்கள் அனைத்தும் என்ன பண்ணும், தொழும். அதாவது நம்மளை பார்த்து கும்பிடும், சாமி நல்லா இரு, எங்களுக்கு எந்த தொந்தரவும் எந்த பிரச்சனையும் இல்லாதுக்கிறீங்க, அப்போ நாங்கள் இனிமேல் வாழுவோம். அதனால் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவோம், அன்பும் கருணையும் நிறைந்த ஒரு மனப்பக்குவத்தை நாம் அடைவோம் என்று சொல்லி இந்த திருக்குறள் விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.